வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நிஜமாகவே சொல்லுங்கள், பல வருடங்களாக நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள் இல்லையா? ஒரு நல்ல வேலைக்காக, தொழில் வளர்ச்சிக்காக, கொஞ்சம் மன நிம்மதிக்காக தொடர்ந்து போராடுகிறீர்கள். ஆனால் இவ்வளவு கடினமாக உழைத்தும் உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே. வாழ்க்கை இன்னும் தேக்க நிலையிலேயே இருக்கிறதே என்ற விரக்தியும் ஏமாற்றமும் உங்களுக்குள் இருக்கிறதா? நீங்கள் போதுமான முயற்சி செய்யவில்லையா? இல்லை. உங்களிடம் திறமை இல்லையா? அதுவும் இல்லை. அப்படியானால் எங்கே தவறு நடக்கிறது? வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த வரைபடத்தை இன்று அலசுவோம். இதை பார்த்ததும் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம். ஏன் வாழ்க்கை இன்னும் மாறவில்லை? குறிப்பாக பெரிய கனவுகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் இளம் தொழில் வல்லுநர்களே, உங்களிடம்தான் நான் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை அறியாமலேயே தினமும் நீங்கள் செய்யும் ஒரு சின்ன மறைமுகமான தவறுதான் உங்கள் முழு திறனையும் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகளை அடையவிடாமல் உங்களை பின்னால் இழுத்துச் செல்வது ஒரு மிகப்பெரிய ரகசியமெல்லாம் இல்லைங்க. அது ஒரு சாதாரண தினசரி தவறுதான். அது என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறீர்களா? இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த தவறு இந்த ஒரு ஒற்றை வரிதான். ஒரு நாள் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். நம்மில் பலருக்கு இருக்கும் இந்த தவறான நம்பிக்கை உண்மையிலேயே மிகவும் ஆபத்தானது. அதிர்ஷ்டம் கதவை தட்டுமென்றோ, யாராவது வந்து உதவி செய்வார்கள் என்றோ, அல்லது அந்த சரியான நேரம் வரும் என்றோ காத்திருப்பது நம்மை முற்றிலும் செயலற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. நாம் இப்படி முடங்கி போய் காத்திருக்க ஆரம்பிக்கும்போது வாழ்க்கை நமக்காக காத்திருக்காமல் மிக வேகமாக முன்னேறிச் சென்று விடுகிறது. சரியா? பகுதி 1, காத்திருப்பு என்ற வலை, செயல் இல்லாத அறிவு. இது ரொம்ப முக்கியமான பகுதி. வெறும் மோட்டிவேஷனை மட்டும் கேட்டுக்கொண்டு அறிவை செயலாக்கத் தவறுவதுதான் நம்மில் பலருக்கும் இருக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை. இன்று பல இளைஞர்கள் ஏராளமான மோட்டிவேஷனல் வீடியோக்களை பார்க்கிறார்கள், நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்களை வாங்கி குவிக்கிறார்கள். ஆனா அவர்கள் அந்த அறிவை செயல்படுத்தாம அப்படியே காத்திருக்கிறார்கள். இதை மிக சிறப்பாக விளக்குவது என்னவென்றால், இந்த ஒப்பீட்டை பாருங்கள். செயலில் இறங்காமல் அறிவை மட்டும் சேகரிப்பது எதற்கும் உதவாது. நீச்சல் பற்றி நீங்கள் 100 புத்தகங்கள் படித்தாலும் அது உங்களை ஒரு நீச்சல் வீரராக மாற்றிவிடுமா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உண்மையில் தண்ணீரில் குதித்தாக வேண்டும். அதே போலத்தான் உங்கள் தொழில் வளர்ச்சியும். உண்மையான தனிப்பட்ட வளர்ச்சியை அடைய நீங்கள் களத்தில் இறங்கி அந்த கடினமான வேலைகளை செய்தே ஆக வேண்டும். அடுத்து பகுதி 2, பயம் என்ற சுவரை உடைப்பது, விமர்சனம் மற்றும் தோல்வியை கடந்து செல்வது. மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற விமர்சன பயம் மற்றும் கடந்த கால தோல்விகள், இந்த இரண்டும் தான் பலருடைய கனவுகளை புதைக்கும் பிரதான காரணிகள். நாம் களத்தில் இறங்கி தைரியமாக செயல்படுவதை தடுப்பதே இந்த தேவையற்ற பயம்தான். எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தோல்வி பற்றிய நமது பார்வையை நாம் உடனடியாக மாற்றியாக வேண்டும். தோல்வி என்பது உங்கள் பயணத்தின் முடிவில்லைங்க. மாறாக அது உங்கள் இறுதி வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான பாடம், ஒரு டேட்டா பாயிண்ட். ஒரு முறை சறுக்கிவிட்டோம் என்பதற்காக உங்கள் கடந்த காலத் தவறுகள் உங்கள் எதிர்காலத்தை முழுமையாக தீர்மானிக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். எவ்வளவு வலிமையான வார்த்தைகள்! கவனித்தீர்களா? என்னால் முடியாது அல்லது எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல போன்ற உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்ளும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் முன்னேற்றத்தை அடியோடு நாசமாக்குகின்றன. அதனால அதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான தினசரி பழக்கங்களை உருவாக்குவது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகும். சரி, பிரச்சனைகளை பற்றி பேசியது போதும். இப்போது பகுதி 3, தொழில் வளர்ச்சிக்கான 5 செயல்கள், மாற்றத்திற்கான தினசரி கட்டமைப்பு. உங்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி அடைவதற்கான 5 தீர்வுகளை இப்போது பார்ப்போம். இந்த 5 முக்கிய பழக்கங்களை கவனியுங்கள். இந்த எளிய காலை பழக்கவழக்கங்கள் எப்படி உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை சுழற்சியை உடைத்து ஒரு நேர்மறையான உந்துதலை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் பழக்கம், 1% முன்னேற்றம். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் ஒருபோதும் ஒரே இரவில் நடந்துவிடாது. தினமும் ஒரு 5 பக்கங்கள் புத்தகம் வாசிப்பது அல்லது தினமும் 10 நிமிஷங்கள் தியானம் செய்வது போன்ற மிக சிறிய ஆனால் தொடர்ச்சியான செயல்களில்தான் வெற்றியின் ரகசியமே அடங்கியுள்ளது. இதுவே நாளடைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் உருவாக்கும். 1% தானே என்று சாதாரணமாக நினைக்காதீர்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் சூழலை சுத்தம் செய்வது. உங்கள் வேலை செய்யும் இடத்தில் எப்போது பார்த்தாலும் எதையாவது குறை கூறிக்கொண்டே இருப்பவர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் நபர்களுடன் மட்டுமே அதிக நேரம் செலவிடுங்கள். இது உங்களின் நீண்டகால தொழில் வெற்றியை பல மடங்கு வேகப்படுத்தும். அடுத்ததாக
இது மிக முக்கியமான ஒன்று. உங்கள் இலக்குகளை எழுதி தினமும் காலையில் படியுங்கள். ஆம், உங்கள் இலக்குகளை ஒரு காகிதத்தில் எழுதி அதை தினமும் காலையில் தவறாமல் படியுங்கள். இப்படி இலக்குகளை உடல் ரீதியாக எழுதுவது உங்கள் தேக்க நிலையை உடைத்து உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் எப்போதும் உங்களை செயல்பட வைக்கிறது. தேவையற்ற பயத்தை வெல்லவும் தினசரி வளர்ச்சியை உறுதி செய்யவும் இது ஒரு அற்புதமான வழி. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். ஊக்கம், அதாவது மோட்டிவேஷன் என்பது ஒரு தற்காலிக தீப்பொறி. அது எப்போது வேண்டுமானாலும் அணையலாம். ஆனா ஒழுக்கம், டிசிப்ளின் என்பது ஒரு நிரந்தர தினசரி அடித்தளம். நம்பகத்தன்மையற்ற அப்போது தோன்றும் அந்த மோட்டிவேஷனை நம்பியிருப்பதை விட சௌகரியத்தை தவிர்த்துவிட்டு டிசிப்ளின் எனப்படும் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுக்கும் தொடர்ச்சியான செயல்முறைதான் உண்மையான வெற்றிக்கான வரையறையாகும். 5வது மற்றும் இறுதி பழக்கம். உலகம் உங்களை நம்பாவிட்டாலும் உங்களை நீங்கள் நம்புங்கள். மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும், உங்களுக்காக கைத்தட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை இன்றே நிறுத்துங்கள். உங்கள் பார்வையை வெளிப்புறத்திலிருந்து அகற்றிவிட்டு உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையையும் உள்ளார்ந்த வலிமையையும் கட்டி எழுப்புவதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். பகுதி 4. முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல். தேர்வு உங்களுடையது. பலமுறை தோல்வியடைந்து அனைவராலும் கேலி செய்யப்பட்டும் தன்னுடைய முயற்சியை கைவிட மறுத்தும் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மனிதனை பற்றி ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். நாளைக்கு அந்த மாமனிதர் நீங்களாக கூட இருக்கலாம். உண்மையான தொழில் மாற்றம் என்பது ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்திற்காகவோ சூழ்நிலைக்காகவோ காத்திருப்பதில்லை. நீங்கள் இன்றே செயல்படத் தொடங்குவதில் மட்டுமே உள்ளது. நீங்கள் இப்போது இருக்கும் தற்போதைய நிலை உங்கள் இறுதி இலக்கு அல்ல என்பதை ஆழமாக நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அதை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கான முழுமையான தனிப்பட்ட பொறுப்பை நீங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். இறுதியாக இந்த ஆழமான அலசலை முடிக்கையில் நான் உங்களிடம் கேட்கும் ஒரு கேள்வி இதுதான். நாளைக்காக காத்திருக்கப் போகிறீர்களா அல்லது இன்றே தொடங்கப் போகிறீர்களா? அதிர்ஷ்டம் ஒரு நாள் கதவை தட்டும் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பதை இப்போதே நிறுத்துங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை இப்போதே இந்த நொடியே உங்கள் கைகளால் சுறுசுறுப்பாக உருவாக்கத் தொடங்குங்கள். உங்களுக்கான மாற்றம் உங்களிலிருந்து இன்று முதல் தொடங்கட்டும்.